கடலை மாவு நம்மளோட சருமத்தை ரொம்ப ட்ரை ஆக்கிடும்னு சொல்றாங்களே, அது உண்மையா? அதை நம்ம பயன்படுத்தலாமா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தண்ணியோட தரம் போயிடுச்சு. ஒன்று. ரெண்டாவது நம்ம நகரப்புறங்களில் பார்க்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தண்ணியை ஒரு போர்வெல்ல இருந்தோ, ஒரு கிணத்துல இருந்தோ, ஒரு சம்பில் இருந்தோ, இதெல்லாமே சிமெண்டட் ஆகிப்போகுது. ஒரு சம்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சிமெண்டட். அதில் தண்ணி விழுந்த உடனே அந்த தண்ணியுடைய தன்மை போயிடும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் எதுலேருந்து எடுத்தாலும் நீங்கள் அதுக்கான தண்ணி எடுத்துன்னு போய் பைப்பு வழியாக, எல்லாமே பிளாஸ்டிக் ஆகிடுச்சு பைப்பு, அந்த பைப் வழியாக அந்த தண்ணி ஓடி ஏறி மேலே போய் உங்களோட டேங்க்கில் விழுது. அந்த டேங்க்கில் நீங்கள் டைல்ஸ் கூட ஒட்டி வச்சுருக்கலாம். அந்த பிளாஸ்டிக் பைப்பில் தண்ணி ஓடும் போதே அதனுடைய தன்மை போயிடும். அதனால் இருக்கிற தண்ணியின் ஆதாரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய தண்ணீரின் தரமும் போயிடுச்சு. அதே சமயத்தில் இந்த சிமெண்ட்டு டைல்ஸ்லாம் அது போய் விழுறதுனால அதனால சில பாதிப்புகள்லாம் தண்ணிக்கு உண்டு. ஸோ அதில் தான் நம்ம பயன்படுத்தி நம்ம குளிக்கிறோம். அப்படி குளிக்கும் பொழுது நீங்கள் சோப்பு இல்லை ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஷாம்புலாம் உங்களுக்கு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடில் பண்ணுறது, சோப்புலாம் உங்களுக்கு சோடியம் ஹைட்ராக்சைடில் பண்ணுறது. அதுதான் நம்ம அந்த நுரைக்காகவும் குழகுழப்புக்காகவும் தேய்ச்சி நம்ம குளிக்கிறோம். அதுக்கு பதில் அந்த காலத்தில் நீங்கள் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சோப்பு ஷாம்பு இதெல்லாம் கிடையாதுங்க. இதெல்லாம் இப்போ வந்தது தான், இந்த 100 வருஷத்துக்குள்ளே வந்தது தான். நம்ம நாட்டில் ஷாம்பு தான் 1978 79 தான் வந்தது. அதுக்கு முன்னாடி ஷாம்பு கிடையாது. ஸோ சிகக்காய் யூஸ் பண்ணியிருந்தோம். உடம்பு தோல் சருமத்தை தூய்மையாக வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த கடலை மாவு பயன்படுத்துவாங்க. அப்படி இல்லைன்னா நிலங்கு மாவுன்னு சொல்லுவாங்க. பச்சை பயிரை தோலோடு அரைச்சி அதை பயன்படுத்துவாங்க. இப்போ இருக்கிற நம்மளுடைய சுற்றுப்புற சூழல் மாசுபட்டு போச்சு. நம்ம சாப்பிட்ற உணவு, நம்ம சுவாசிக்கிற காற்று, நம்ம பயன்படுத்துகிற தண்ணி, இதெல்லாம் முக்கியமான 3 ஆதாரங்கள். 3மே மாசுபட்டு போனதுனால இன்றைக்கி இருக்கிற நம்மளுடைய உடல் வலிமை, அந்த சரும பாதுகாப்பு எல்லாமே குறைய ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி இருக்கும்பொழுது நீங்கள் கடலை மாவு பயன்படுத்தி குளிக்கும்போது சில பேருக்கு ட்ரைனஸ் வரலாம், சில பேருக்கு வராது. இது அவங்கள பொறுத்தது. மாய்ஸ்சரைசேஷன் சொல்லுவாங்க. அந்த ஈரத்தன்மை அந்த சருமத்தில் குறையும் பொழுது உங்களுக்கு அந்த ட்ரைனஸ் வரும். கடலை மாவும் சில பேர் பயன்படுத்தலாம், நலங்கு மாவும் பயன்படுத்தலாம், 2மே பயன்படுத்தலாம். இது நீங்கள் வராமல் இருக்கிறதுக்கு தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடலை மாவை நீங்கள் அரிசி வடிக்கிற கஞ்சி தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை நீங்கள் போட்டு தேய்ச்சி குளிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த சருமத்தில் இருந்த ட்ரைனஸ் கண்டிப்பாக வராது. இதை நீங்கள் ஒன்றா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும் அதனுடைய உண்மை. அதனால் கஞ்சி தண்ணியை மீடியாவாக யூஸ் பண்ணி அந்த மாவு, அது அந்த பச்சை பயிறு மாவாக இருந்தாலும் கடலை மாவாக இருந்தாலும் அதில் குறிப்பிட்ட அளவு போட்டு அதை திக்காக்கி அதை நீங்கள் பயன்படுத்தி தேய்ச்சி மாவாக எடுத்து தேய்க்கிறதுக்கு பதில் கஞ்சி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்து தேய்ச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாய்ஸ்சரைசேஷன், அந்த ஈரத்தன்மை, சருமத்தில் உள்ள ஈரத்தன்மை குறையாமல் நன்றாக இருக்கும். இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்குண்டான விடை கிடைக்கும். வணக்கம், நன்றி.